நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை தான் பார்க்க போகிறோம். யாருக்கு யோகம் சேரப்போகிறது, யாருக்கு சவால்கள் வரப்போகின்றன என்பதையும் அதற்கான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். கும்பராசி மற்றும் கும்ப லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவகம் பலம் பெறுது. யார் பார்க்குறாருன்னா புதன் பகவான் பார்க்குறாருங்க. வக்ரத்தின் மூலமாக மறுபடியும் 9ஆம் இடத்துக்கே வந்துட்டாரு. அப்போது 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் யாருன்னா 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. அது மட்டும் இல்லை, அவர் 8ஆம் அதிபதியும் கூட. திடீர் அதிர்ஷ்டத்துக்கு அவர் தான் முழு தகுதியும் பெற்ற கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு அதிபத்தியம் பெற்ற கிரகம் 3ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துது. அது எப்போ சுபத்துவப்படுத்துது அப்படின்னா, தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த சுபத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் இந்த பாவகம் வலுப்பெறுகிறது. அப்போது தசை நடத்தும் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த புதன் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது பூர்வீகம் சார்ந்த இல்லை பெரியவங்க பரம்பரை சார்ந்த ஒரு நல்ல தகவல் இப்போ உங்கள் காதில் விழும். அதே மாதிரி இந்த பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா லாபமாக மாறப்போகுது. இந்த பிளாட் போட்டு விற்கிறது இது சார்ந்த விஷயங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி உங்களுடைய தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆகச்சிறந்த மன திருப்தியை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது இளைய சகோதரம் சார்ந்த சகல சிக்கல்களும் நீங்கி உங்களுக்கு மன துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும். உங்களுடைய தங்கச்சி, தம்பி, சித்தப்பா இவர்கள் சார்ந்து புரியாத ரகசியம், தெரியாத ரகசியம் உடைப்பட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயம் எல்லாமே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக பிரிவினைகள், பங்கு பிரிப்பதல் பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள் இது சார்ந்த சிக்கல்களிலும் பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அதை அப்ரோச் பண்ணி அதில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு, ஒப்பந்தங்கள், ஆவணங்களை ஏற்படுத்துதல், செக் புக்கு, பேங்க் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சைக்கிள் இருக்கக்கூடிய தொலைந்த ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும். இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த ஆவணங்கள் மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. இது நடப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து 4ஆம் பாவகம் கலவரம் படுது. 3 கிரகங்கள் பார்க்குது உங்கள் 4ஆம் பாவகத்தை. அப்போது அந்த இடமெல்லாம் சுபத்துவமாக மாறும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசா நடத்துகிற கிரகம் நல்லதாக இருந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வேலை செய்யும். அந்த இடத்த செவ்வாய் பார்க்குறாருங்க. அவர் 3ஆம் வீட்டின் அதிபதி. 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தந்தைக்கும் உங்கள் தாய்க்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும். பிரிஞ்சிருந்தாங்கன்னா உடனே ஒன்று சேர்ந்துருவாங்க. கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறி கருத்து ஒற்றுமை உண்டாகி அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் தந்தையாலும் உங்கள் தாயாலும் உங்களுடைய தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும். தந்தையின் தொழிலை, தாயின் தொழிலை கையில் எடுத்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய சக்ஸஸ் நிச்சயமாக உண்டு. உங்கள் தாயாலும் உங்கள் தந்தையாலும் மிகப்பெரிய கௌரவம் நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படுகிறது. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, உங்களுடைய விவசாய தொழிலை மேம்படுத்திக்கிறதுக்கு, வீடு கட்டுதல், வண்டி வாகனம் வாங்குதல், பல இடங்களில் அசைய சொத்துக்களை வாங்கி போடுதல் இது சார்ந்த விஷயங்களுக்கு உங்கள் தாயும் தந்தையும் பெருத்த ஆதரவை நிச்சயமாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்க்குறாருங்க. அப்போது உங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா உங்கள் கணவன் அல்லது மனைவியால் தெய்வ கடாட்சத்துடன் திகழும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடு சார்ந்த பத்திர பதிவுகள் சார்ந்த சிக்கல்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதுவும் இப்போ நீங்கிடும். வீட்டிலிருந்து செய்யும் தொழில் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். வீடு சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு கௌரவம், புகழ் அதிகரிக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு சார்ந்த விஷயங்களால் உங்கள் புகழ், கௌரவம் உறவினர்கள் மத்தியில், வீட்டு உறுப்பினர்கள் மத்தியில், குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல உங்களுடைய கை இப்போ ஓங்கும். அந்த அளவுக்கு இருக்கும். உங்கள் தாய்க்கும் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும். வீட்டிலிருந்து செய்யும் தொழிலுக்கு உங்கள் கணவன் அல்லது மனைவி மிகுந்த ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மையாக இருக்குது. அதே மாதிரி தொழில் அப்படின்னாலே உங்கள் தாயும் தந்தையும் பெருத்த ஆதரவை கொடுப்பாங்க. உங்களுடைய தந்தையாலும் தாயாலும் உங்கள் கணவன் அல்லது மனைவியாலும் புகழ், கௌரவம், அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். தொழிலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆகச்சிறந்த மன திருப்தியோட இந்த கார்த்திகை மாதத்தை கழிப்பீங்க. அதே மாதிரி உடல் தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி இவங்களுடைய ஆகச்சிறந்த ஒத்துழைப்பால் மிகச்சிறந்த ஒரு பலமான ஆளுமையாக நீங்கள் வளம் வருவீர்கள். உங்கள் ஆள் மனதில் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை திரும்ப திரும்ப ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். தொழில் அல்லது வேலையும் கூட இதில் எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. அப்போது ஆள் மனது திருப்திப்படும் அளவுக்கு ஊதிய உயர்வும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும்.
தங்கச்சி, தம்பி, சித்தப்பா இவங்களால வந்து கண்டிப்பாக மன திருப்தி வந்து நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த, பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும். அது சார்ந்த ஆவண சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் விட்டு விலகும். யார் யாரெல்லாம் சினிமா, நாடகத்துறை இந்த தொழிலில் கையில் எடுத்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அவங்களோட தொழிலே அரசியல் தான் அப்படின்னா நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க மிகப்பெரிய உயர் பதவி, பட்டய பதவி இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அரசாங்க பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அரசாங்கத்திடம் வந்து ஒரு குத்தகைக்கு எடுத்து வேலை பார்க்குறது, ஒரு ஏஜென்ட் எடுத்து வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் தொழில் விருத்தி நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படுகிறது. உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கும் உங்கள் தந்தைக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் அகன்று போகும், இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தந்தையை பற்றிய ரகசியங்கள் இப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைனா அவருடைய சொத்து, அவருடைய அப்பாவோட சொத்து, உங்களுக்கு தாத்தா இருக்கார் இல்லையா அவரோட சொத்து, இது சார்ந்த விஷயங்களில் புரியாத ரகசியம் உங்களுக்கு ஒன்று புரிய வரும். தந்தையை பற்றிய ரகசியமும் உடைப்பற்று உங்களுக்கு தெரிய வரும். பெரியோர்கள் சொத்து, மூத்தோர்கள் சொத்து இது சார்ந்த இந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுனா மிகப்பெரிய ஒரு லாபமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது 8ஆம் அதிபதி வந்து உட்காந்துருக்கிறதுனால தந்தையால் உண்டான கெட்ட பேர், அவரால் உண்டான பெரிய அவமானங்கள் இது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. தொழில் வந்து புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற வந்து தோணிக்கிட்டே இருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் இல்லைன்னா இடம் மாறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து கொடுத்துட்டே இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பலித்தமாகும். வேறு வேலையை சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து அருளப்படும். உங்களுடைய தொழிலால் உங்களுக்கு பயங்கரமான தெம்பு வந்துடும். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து காட்டுது. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் கணவன் அல்லது மனைவி மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்கள் கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உயரும். பார்ட்னர்ஷிப் தொழிலால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாக அந்த லாபத்தை நோக்கி இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் வந்து திரும்பும். அது மட்டும் இல்லை, தாய் வந்து உங்கள் தொழிலுக்கு பெருத்த ஆதரவை கொடுப்பாங்க. வீட்டிலிருந்து செய்யும் தொழில் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுக்கும். விவசாய தொழிலும் வந்து பெரிய உச்சத்தை வந்து அடையும். அப்பேற்பட்ட சக்தி வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்குது. அதே மாதிரி ஆடு, மாடு, கன்றுகாலி, மித்திரர்களால் ஆகச்சிறந்த சிறப்புகள் உண்டு. இதை யாராவது ஒரு ஆட்டுப்பட்டி போட்டு நடத்துகிறேன், ஒரு மாட்டுப்பட்டி போட்டு நடத்துகிறேன், ஒரு கோழி பண்ணை நான் வச்சு நடத்துகிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உன்னதமான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். துணிந்து செய்யலாம். அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தந்தையின் தொழிலை கையில் எடுத்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியை தொடுவார்கள். ஒரு சில பேர் இங்கே இருந்துக்கிட்டே வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுவாங்க. அவங்களுக்கும் ஆகச்சிறந்த நற்பலன்களை நிச்சயமாக வந்து கிடைச்சி தீரும். உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்கள் தாய், மேலும் உங்கள் தந்தை, உங்கள் இளைய சகோதரர்கள், உங்கள் கணவன் அல்லது மனைவி பயங்கர சப்போர்ட்டிவாக இந்த கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக திகழ்வார்கள். மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு வருவார்கள். இவர்களிடத்தில் நீங்கள் கேட்கும் உதவிகள் எல்லாமே தட்டாமல் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய முயற்சியின் பேரில் தான் நிச்சயமாக அருளப்படுகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய தொழில் தொடங்குவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே இப்போ தான் தெரிய வரும். பல பேர் வந்து உங்களுக்கு நல்லா உணர்த்துவாங்க. இந்த நுட்பங்களை எல்லாம் அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் உங்கள் தொழிலுக்கு பெருத்த ஆதரவு நிச்சயம் உண்டு என்பதையும் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லக்னத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறாருங்க. அப்போது செவ்வாய் பகவான் யாருன்னா 3 பக்க அதிபதி. பயங்கரமான காரிய தடைகள், தாமதங்கள் இதை வந்து சந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா உச்சிஸ்தானாதிபதி அவர் வந்து பார்க்குறாரு. 4ஆம் பார்வையாக 2, 3, 4 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போது இந்த காரிய தடைகள், தாமதங்கள் இனிமேல் வந்து நிச்சயமாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா உடச்சி போட்டு போயிட்டே இருப்பீங்க. தூள் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து எல்லா காரிய தடைகள், தாமதங்கள் இனி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு நன்மையை கொடுக்குது. உண்மையாலுமே அப்படியே பயங்கர தெம்பு, திராணி, மிக பலமான ஒரு ஆளுமை உங்களுக்குள் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும். இந்த கும்பராசி, கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ், கௌரவம், அந்தஸ்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. அவ்வளவு பெரிய தைரியம் மனசுக்குலாம் வந்துடும். விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். உடல் திருத்தம், தேக திருத்தம், உடலில் நிறைய மாற்றங்கள், உடல் தெம்பு, பலம் என குதூகலப்படுவீர்கள்.
சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகலும். தூக்கம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும். இந்த கழுத்து, கைகள், தோள்பட்டை இது சார்ந்த ரோகங்களும் நீங்கும். இந்த லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது நெஞ்சு சளி பிடிக்கிறது, மூச்சு பிரச்சனை, சுவாச கோளாறு இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இருதயம் சார்ந்த நோய்களும் ஆகச்சிறந்த நன்மைகளை வந்து உங்களுக்கு சேர்க்கும். முழங்கால் முட்டி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முழங்கால் வலிக்கும், முட்டு வலிக்கும் ஆகச்சிறந்த விடுதலை அப்படிங்கிறது நிச்சயம் உண்டுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நல்ல ஒரு மருந்தே இப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சுறுசுறுப்பு அது உங்களுக்கு அதிகமாகும். ஒரு வாக்கிங் போகிறது, ஒரு ஜாக்கிங் போகிறது, இந்த அளவுக்கு உங்கள் கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்குவீங்க. உங்களை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது, இவ்வளோ நாள் வந்து தொடாமல் ஒரு 10 நாள் போகிறது, அப்புறம் நிறுத்திடுறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இந்த நாள் வரைக்கும் இந்த ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க முயற்சியுடன் ஒரு கூடிய சகல விதமான விஷயங்களும் உடம்பு விஷயத்தில் வந்து நல்ல மாதிரி நீங்கள் வந்து தேத்திப்பீங்க. உங்களை வந்து ஒரு கரெக்டாக வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு இது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து கொடுக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்குது. இவ்வளவு நற்பலன்களும் இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது. தமிழ் நெஞ்சங்களே, நான் முன்பு சொன்னது போல தான் எந்த கிரகம் தசை நடக்கிறது அந்த கிரகத்தின் அதி தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகல விதமான நற்பலன்களும் உங்கள் மீது மழை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ என்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போமா. புதன் பகவான் வந்து 9ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவர் 8ஆம் அதிபதி. அப்போது தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிரமம் வந்து காத்திருக்கிறது. தசை நடக்கிற கிரகம் சரி இல்லைன்னா மட்டும்தான் நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து நிறைய சிக்கல் வருது. தப்பாக முடிவெடுப்பார். 12ஆம் அதிபதி சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. வக்கிரத்தில் உள்ளே போகிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போது அதை விடுங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது. அதே மாதிரி அவர் வந்து இந்த 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னும் புரியாத ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்து தொத்திக்கும். அவர் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு காதல் தோல்வி வந்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். மன திருப்தி வந்து இருக்காது நிறைய விஷயங்களில். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் சரி, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்தோர்கள் சொத்து, பெரியோர்கள் சொத்து கிடைக்கிறது வந்து ஒரு சிக்கல் வந்து நிச்சயமாக நீடிக்கும். அதே மாதிரி ஆன்றோர்கள், சான்றோர்கள், கற்ற குரு போன்றோரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத வந்து நன்றாக புரிஞ்சுக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி இருக்குது பாருங்கள். தசா புத்தி சரியில்லைன்னா மறைமுகமாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. வெளியில் தெரியாமல் பண்ணிட்டு இருந்தால் ரகசியம் உடைஞ்சு போயிடும். இல்லைன்னா நீங்களே வாய் தவறி உலர்வது நிறைய வாய்ப்புகள் வந்து அதுக்கு உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் மறைமுகமாக இந்த விஷயங்களில் பண்ணுறீங்களோ தசா புத்தி நல்லா இருந்து சக்ஸஸ் ஆகுதா, தசா புத்தி சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதுலேயும் வந்து மாட்டிப்பீங்க. தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவங்ககிட்டையும் கெட்ட பேர் வந்து உண்டாகும். சரி, இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஆகச்சிறந்த முறையில் அவரை சரணடையணும். உங்கள் லக்னாதிபதி அவர்தான். உயிர்காரகம் வந்து அவர்தான். உங்களுடைய விதி தொடங்கிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் தொடங்குது. அப்போது ஆகச்சிறந்த முறையில் அவரை சரணடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு சனிக்கிழமையில் வந்து அவர் வந்து கம்பல்சரி தரிசனம் பண்ணிடணும். இனிய நாள், இனிய வாழ்வு. நன்றி, வணக்கம்.